வெல்கம் டு ராவன் அகாடமி. ஆக்சுவலாக நான் வந்து போன ஆர்ஆர்பி என்டிபிசி 2019 வந்து சிபிடி 2ல் 94 எடுத்திருந்தேன் 120க்கு. ஸோ அந்த மாதிரி நான் எடுக்க நான் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருந்தேன், ப்ளஸ் இப்போ நீங்கள் கரண்ட் ப்ரிப்ரேஷனில் இருக்கீங்கன்னா என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்துட்டு நீங்கள் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாகவே இருக்கணும். எப்போவுமே இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நம்மளை யாருமே மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் மோட்டிவேஷனாக இருக்கணும். நீங்களே வந்து நம்ம எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எப்போவுமே வச்சுட்டு எக்ஸாம்ஸ் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டே இருங்க. ஸோ அந்த இதுதான் ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இருந்தால் தான் உங்களால் அடுத்தடுத்து படிக்கவும் முடியும். எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்துட்டு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ப்ளஸ் உங்களோட மைண்டு வந்து நீங்கள் ஒரு காமாக பீஸ்ஃபுல்னஸாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஆப்டிடியூடு ரீசனிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது ஃபாஸ்ட்டாக குயிக்காக என்ன அப்ரோச் இருக்கோ அதை கண்டிப்பாக அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் எடுத்தால் ஒரு 3-4 வேலை வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அந்த 3-4 இதில் வந்துட்டு எது ஃபாஸ்ட்டாக இருக்கும், எந்த மாதிரி டைப் கொஷின்ஸ்க்கு வந்து எது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். இப்போ ரீசனிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து 4 லைன் 5 லைன் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கொஷின்ஸ் நல்லா ரீட் பண்ணிட்டு அந்த அப்ரோச் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு டக்குன்னு அந்த ஃப்ளோ வரும், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி ஆகணும். அதுமாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வந்துட்டு ஜிகே எப்படி படிக்க என்ன ஏதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஜிகேக்கெலாம் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டாப்பிக்னால் அந்த டாப்பிக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ ஒரு பிடிஎஃப் இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம ப்ராக்டிஸ் பேட்சுக்கு இதிலெல்லாம் இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு பிடிஎஃப்னு கொடுத்தாங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து அன்னைக்கு டார்கெட்டில் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டாபிக் அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிரும். ஸோ அதேமாதிரி ஒரு டாப்பிக்கே இப்போ ஒரு 50 அதில் ஒரு 50 கொஷின் 100 கொஷின் இருக்குன்னா இந்த 50 இப்போ ஏதாவது ஒரு இது டான்ஸ் வச்சு ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ட்ராங் ஆகுங்க. அப்படியே கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகி ஒரு பேசிக் லெவல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கனாலே எப்படினாலும் ஒரு 40 கொஷின்ஸ் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 20 to 25 வந்து நம்ம கண்டிப்பாக அந்த பேசிக்லேருந்து நம்ம ஸ்ட்ராங்காகி நம்ம போடுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவே இதை அச்சீவ் பண்ணிடலாம். 20 to 25 எடுத்துகிட்டு மீதி ஆப்டிடியூட் ரீசனிங்கில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம் எக்ஸாம்ஸ்லாம். அதே மாதிரி எப்போதுமே வந்துட்டு கண்டினியூஸாக வந்து ப்ரிப்ரேஷன் மோடில் இருந்துகிட்டே இருங்க. இப்போ என்டிபிசின்னா டயர் 1 கூடிய டேட்டே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ இன்னும் March 3 ஆகிடுச்சு. இன்னும் ஏப்ரலில் வரலாம். ஸோ ஏப்ரல் இல்லைனா மே கூட வரலாம். அந்த மாதிரி கூட கொஞ்சம் தள்ளி போகலாம் 1 மந்த்து. பட் ஆனால் இது எப்போ வரும் எப்படி வரும் நம்ம வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த எக்ஸாம் டிலே ஆக நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன் மோட ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே என்னடா இது லேட் ஆகுது இல்லை எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஃபுல்லாக அப்படியே மறுபடியும் ரிகரஸாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அடுத்தடுத்து. அது மாதிரி வந்துட்டு எவ்வளோ டைம் எப்பப்போ கிடைக்கும் அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. ஸோ வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு 1 hour 1.5 hour மேலே டைம் இருக்குன்னு டக்குன்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போல்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கவர் ஆகிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்றா நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. அதே மாதிரி இப்போது எனக்கு ரொம்ப டைம் கம்மியாக தான் சார் இருக்குது, ஒரு 1/2 hour அந்த மாதிரி டைம் தான் இருக்குது, ஒரு 40 minutes அந்த மாதிரி தான் இருக்குது, நான் ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கேன், எனக்கு அந்த மாதிரி டைம் தான் கேப் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செக்ஷனல் டெஸ்ட் எது இருக்கோ அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ எந்த செக்ஷன் நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, இப்போ ரீசனிங் என்னால் நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல சார் அப்படின்னா ரீசனிங் சால்வ் பண்ணுங்கள். இல்லை ஆப்டிடியூடு சால்வ் பண்ண முடியலன்னா ஆப்டிடியூடு சால்வ் பண்ணுங்கள். ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதேமாதிரி இப்போ வந்துட்டு நமக்கு டயர் 1ல் சிபிடி 1ல் தெரியும் 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு 1.5 hour எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 1.5 hourனா 1.5 hour ப்ராக்டிஸ் பண்ணாங்க. 1 hourலேயே வந்துட்டு கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து ஷஃபில் ஆகி இருக்கும். ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்மளே வந்துட்டு திடீர்னு நம்மளை மீறி வந்து ஒரு 4 minutes 5 minutes வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். நமக்கு அந்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நேரம் யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம அதிலே உட்காந்து ஒரு 4-5 minutesலாம் ஒரு சில டைமில் ஒரு கொஸ்டின்லாம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 1 hourக்குள்ளேயே வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி 2ல் வந்து கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிபிடி 2ல் வந்து 120 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிபிடி 1லையாவது 100 கொஸ்டின்ஸ் தான், சிபிடி 2ல் 120 கொஸ்டின். எந்த கொஸ்டின்லையுமே வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்ஸ் தெரியுதா, நல்லா யோசிச்சு பாருங்கள், தெரியுதா, ஒரு நிமிஷம் இல்லை 1.5 minutesனால் சால்வ் பண்ணுங்கள். அதை தாண்டி டைம் எடுக்குது கொஞ்சம் இதாகுதுன்னா அதை விட்டுட்டு லாஸ்ட்டாகவே கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள்
ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக நீங்கள் அதை அட்டன் பண்ணி அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு டெஸ்ட் இப்போ நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அன்அட்டெம்ப்டடு ராங் கொஸ்டின்ஸ் எது எது இருக்கோ அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு திரும்ப வந்துட்டு அந்த கொஷின்ஸ் வந்து செகண்ட் டைம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த கொஷின்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நியூவாக ஏதோ ஒரு ட்ரிக் இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த கான்செப்ட் நம்ம டக்குன்னு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருந்ததுன்னா டக்குன்னு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் வந்துட்டு 2 டைம் சால்வ் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ 2வது டைம் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ண உங்கள் மார்க்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மார்க் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ஸ் போகிறப்போ ஒரு ஃபியரே இருக்காது. ஸோ என்ன சார் கொஷின்ஸ் நிறையா இருக்குது, 100 கொஷின் இருக்குது, 100 கொஷின் இருக்குது, 100மே எப்படி சால்வ் பண்ண அப்படின்னா கொஞ்சமாக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 அந்த மாதிரி எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு இது பண்ணலாம். ஆனால் ஓரளவுக்கு எக்ஸாம்ஸ் கிட்ட நெருங்க உங்களுக்கு நிறையா கொஷின் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அடுத்து செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ட் லெவல் செமையாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 டைம் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு நான் அட்டன் பண்ணதில் வந்து குரூப் டி வந்து 1 மார்க்கில் மிஸ் பண்ணியிருந்தேன். குரூப் டியில் வந்துட்டு எனக்கு அந்த டைமில் வந்துட்டு 1 மார்க்கில் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 68 என்னமோ கட் ஆஃப் இருந்துச்சு. நான் 67 சம்திங் எடுத்திருந்தேன் 100க்கு குரூப் டியில். அது கண்டிப்பாக நமக்கு எல்லாருமே ஒரு பிரேக் டவுனாக தான் இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அகெயின் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்ரேஷனில் இருந்தீங்கன்னா மறுபடியும் அதுக்கடுத்து நீங்கள் கண்டிப்பாக இதில் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கடுத்து கண்டினியூஸ் ப்ரிப்ரேஷன்லேயே வந்துட்டு இருந்தனால ஸோ CBT 2 NTPCலாம் 94 ரொம்ப டீசெண்டான இது தான். 94 அவுட் ஆஃப் 120 எடுத்திருந்தேன். அது கண்டிப்பாக எனக்கு நல்லா இதாக இருந்துச்சு. கண்டிப்பாக அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு போஸ்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். ஈவன் டைப்பிங் ஃபெயிலாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் அதிலே வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பேரலாக அப்போல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு JAA சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்லாம் 78 to 80 எடுத்திருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த CBT 2 மார்க்ஸில் வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இது பண்ணுறப்போ பேரலாக டைப்பிங்கும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ரஷ் பண்ணவே முடியாது, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுமாதிரி இப்போ நான் ALP அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஒரு ட்ரை பண்ணுறேன் சார், CBT 2க்கு வந்துட்டு எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு தெரில, ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா பேசிக் பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் Tier 2 ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ்லேயே பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்குன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர், இப்போ இந்த ஃபிட்டரு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எடுத்து அந்த பேப்பரை ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் பேப்பர் மட்டுமாச்சும் ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டீங்கனாலும் நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு லா கேட்டிருக்காங்கன்னா அந்த லா வச்சு ஒரு 4-5 லா இருந்துச்சுன்னா அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க ஃபிசிக்ஸில். அதுமாதிரி இப்போ வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்லேருந்து கேட்கணும்னா அந்த டாப்பிக்கு சுற்றி வச்சு என்னென்ன வரும்னு சொல்கிற மாதிரி ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் வந்துடும். ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்கானா அப்போ இதுலேருந்து வேறு என்னென்ன கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை மட்டும் லைட்டாக கவர் பண்ணி வச்சுட்டு அப்படியே போய் இது வந்து நம்ம ஒரு ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஸ்டேஜ் 1 கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஆனால் ஸ்டேஜ் 2ல் அது நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ அது ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ட்ரை கொடுக்கணும்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக் பிசிக்ஸ் கொஸ்டின் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு அதை சுற்றி வச்சு என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணுமோ அதை படிங்க. ஓகே, அதை வச்சு நீங்கள் எழுதிங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர் எடுக்கலாம். மற்ற செக்ஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரே வரும். அதே மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்க கொஷின்ஸ்லாம் எப்போவுமே ஸ்ட்ரக் ஆகிடாதீங்க, பேனிக் ஆகிடாதீங்க. ஒரு கொஷின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்க கொஷின் வந்து எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஃபியர் பண்ணவும் தேவையில்ல. அந்த கொஷின்ஸ் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும், அட்டன் பண்ண முடியாது, இப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்ல ப்ரிப்ரேஷன் மோடில் இருக்குது சார், இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன் சார், இருந்தாலும் எனக்கு இந்த கொஷின் கஷ்டமாக இருக்குன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் வந்துட்டு அதை பற்றி நீங்கள் ஃபியர் பண்ணிக்கணும் தேவையில்ல. அந்த கொஷினை ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ட்ரை பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கொஷின்லேயுமே வந்துட்டு சால்வ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு புது விஷயம் இருக்கிறாப்புல இருக்கும் ஒரு கொஷின்லேயுமே. ஸோ அந்த புது விஷயம் என்னென்னுங்கிறது கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறப்பயுமே. அதேமாதிரி நிறையா வந்து டேரக்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக இருக்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறையா சால்வ் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிகிற மாதிரி உள்ளது வந்துட்டு கண்டிப்பாக இதாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் போகிறப்ப நமக்கு இப்போ நல்லா படிச்சுட்டு போயிருந்த மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மறுபடியும் நம்ம பார்த்த மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா எக்ஸாம்ஸ் போகிறப்ப அந்த மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொண்டு வர வச்சுருவாங்க.
ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக இருக்க கொஷின்ஸை நிறைய சால்வ் பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு டேரெக்டாக ஃபார்முலா போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பேசிக்லாம் முடிச்சிட்டிங்க, ஒரு 6 months 1 years ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நான் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற மோடில் தான் சார் இருக்குன்னா நிறைய அது மாதிரி சால்வ் பண்ணாங்க. கரெக்டாக எக்ஸாம் மோடில் வந்துட்டு நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உள்ள கொஷின்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.